அனைவருக்கும் வணக்கம். இது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சந்தை. பரமக்குடி சந்தையில் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் ஒரு 3 மணிக்கு ஆரம்பிக்கும். புயல் மாதிரி நைட்டுங்கெல்லாம் காற்று மழை சரியாக இருந்துச்சு. குட்டிகள் அவ்வளோதான் இறங்கலை. சந்தை தான் அவ்வளோதான் உள்ள சந்தை. சரியான புயலாக இருக்கும். நமக்கு ஃபுல்லாக சரியான காற்று மழை மாதிரி இருந்துச்சு. நைட்டுலாம் எப்பயுமே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. குட்டி இறக்கம் கம்மி. எவ்வளோ சொன்னாப்புல? 28 எவ்வளோயா கொடுக்கலாம்? யாருங்க சவுறு போட்டு ஒன்று ஒத்தாதியா? அந்த வீட்டுக்கு ஒத்தாது. 22 அது 11 ரூபாயா? இது 11 ரூபா. சரி 11 கொடுக்கலாம். அது கொடுக்கலாமா? 12 ரூபாய்க்கு போன வாரம் 12 ரூபாய்க்கு ஒரு குட்டி வாங்கி தான் 11 கிலோ இருந்துச்சு. 12 ரூபாய்க்கு இது இடையே நிற்கிறதுல ஒன்று நிற்கிது. இதை காட்டில் கட்டி குட்டியா இலையா கொண்டு வாங்கினது ஒன்று. அந்த அவர் வச்சிருந்தாலும் ஒரு செவலை குட்டி பாருங்க. இந்த பெரிய ஆள் பிடிச்சிருக்காரு. சின்ன ஆள் தான், அம்மாவோட சின்ன ஆள் தான். எவ்வளவு அது என்ன குறாலா? ரெண்டும் கிடாதே. எவ்வளோ சொன்னீங்க? 28 ரூபா. 24 சொல்லி 28. அவர் சொல்றாரு 28. நாங்க சொல்லல. அதான் பாத கண்ணு மழை நல்ல மழையாக பெஞ்சிட்டு இருக்கு. எழுதியா? இதெல்லாம் கிடாயா? இதா இது என்ன சொன்னியா? என்னையா இருக்கு? 17 இதில் என்னையா இருக்கு? பட்டியல் இருக்கு. கறிக்கடைக்கு எவ்வளவு காணு? கறிக்கடைக்கு எவ்வளோதையா காணு? இந்த மலையில் கொண்டு எங்கிட்டயா மேய்க்கவும் செய்யாது. கொடுக்குற மாதிரி சொல்லுங்கய்யா. ரொம்ப மோசமாக இருக்குயா. இது எத்தனை பிள்ளை? 4 பிள்ளாச்சா? அதுவும் தெரியலையா? குன்னிக்கிட்டு நிற்கிதையா விலை வைக்கிறதுக்கு? அது வேற மதிய வைக்கிறதுக்கு தெரிய மாட்டேன்னு சொல்லுதுல. குன்னிக்கிட்டு நிற்கிறது இது 9 ரூபா விட்டு விட்டுடுமையா? 11 கேக் நிற்குதா? என்னையா கோயிலுக்கு வாங்குறாங்க 11 ரூபாய்க்கு? கொம்பூர் கொம்பு போச்சையா? கறி அடைக்கு சொல்லுங்கய்யா. விடுங்கய்யா போட்டது. 500 சேர்த்து விட்டவா? இது ரெண்டு என்னமையாங்க? 14 ரூபா டூமையா? என்ன யாருக்கு முட்டை எலும்பு தானே இருக்கு? ஆனால் பரமக்குடி சந்தா மழை சரியான மழையாக பெய்யுது. எதுவும் எடுக்க முடியல. குட்டி இறக்கம் கம்மி. சேர்த்து வைக்கணும்.
17 சொல்லிட்டேன். 16 கீழே ஆகாது. 8 16 கேட்டாச்சு. ஒரு விடா கட்டினேன். அது ஒன்றை கேட்க ஒன்று விடுறாரு. அது ஒன்றை கேட்டேன். ஒன்று 11.5 கேட்டாங்களாம். அதை 4 புல்லு. அவர் இப்படி வெட்ட மாட்டார். எப்படி கிடையாது வெட்டுறாரு. இப்படி கிடையா இருக்கிறாரு. இந்த உங்க மருமை இந்த அண்ணன் தானே. பருத்து கேளுங்க. இந்த கடை இருக்கிறாரு கேளுங்க. ஏற்றி விடுவான். போன் அடிச்சு கேட்க நான் அதை தான் சொல்கிறேன். அண்ணன் தானே கேளுங்க. வாத்தியார் கேட்டாருன்னு சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. வாத்தியார் கேட்டார் 15,000 சொல்லுங்க. கிடா சரியில்லை இல்லையா? மழை காலத்தில் எங்கேயா ஒன்று தெளிவான தெரியும். இது 2 எவ்வளோ சொன்னியா? கொட்டக்கடாயா? என்ன குண்டக்க முண்டக்க சொன்னா எப்படி இருக்கிறது? அண்ணன் சொல்ற மாதிரியே மாமனார் வாங்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ₹22 டூமையா? என்ன எதை கேட்டாலுமே 26. யார் கேட்டது? சந்திரன். அவரு இதை கேட்குறேன். என்ன பெரிய விஷயம்? கொட்டை கடாயா இந்த கடாயா கேட்குறாரு அவரு. 2 புல்லு தான். 2 புல்லு மாதிரியே தெரியலையே கடா. நீ வீட்டுக்கு போய் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அறுக்கிறதுக்குள்ள இதை காலம் கணங்கிருமே. வெட்டிடுவா? ₹22. நிற்கிறார். அவரே கூட்டு வந்து கேட்போம். விடுங்கய்யா. ஒரு ரொட்டி பத்தாதையா? இடையே நிற்காது. ஒன்றும் நிற்காதையா அந்த நேரத்தில்? வாங்கி தான் விடுங்க போட்டேன். அதை 10 ரூபா வெட்டிவிடுவா சரியா? ஃபோன் வந்துடுச்சு. மழைனால ஒன்றும் குட்டி இறங்கலை. இன்னும் விட யாரும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. தொடர்ந்து வேற போனா வேற வந்துகிட்டு இருக்கு. நல்லா மழை நல்லா பெஞ்சிட்டு சந்தைய மாதிரியே தெரியல. காசு எல்லாம் ஒரு மாதிரி ஒழிச்சு வச்சு எடுக்கிறாரு. அனுப்பிச்சு அவர்கிட்ட எவ்வளோ தான் கேட்டி அமைக்கிறாங்க? 26 ரூபாய்க்கு கேட்டுருக்குறாப்புல. என்ன மாமனார் எந்த கடை? மாமனார் இது கசி கடை. பெரிய கடையா? 3 கேட்குறாங்க. 2 25 கேட்டேன். 26 கேட்டார் ராசேந்திரியா. அப்படியா? உனக்கு வேணுமா? இல்லை 22 ரூபாய்க்கு கேட்டேன். அந்த பெரிய கடை 2 கொட்டை கடை இருந்தீங்க. 24 அது 26 ரூபாய்க்கு என்ன கேட்டேன்னு சொன்னாரு. அது எப்படா சாமி கேட்டாராம் 26க்கு காசு கொடுக்க மாட்டாரு ஓடிட்டார். சாமி தண்ணிக்கு ஒரு ஆடு வாங்கி செத்து போச்சுங்க. சொன்னாப்லையா? அங்கிட்டு 2 குட்டி போட்டிருக்காரு. அது 2 கேட்டேன் 14 கேட்டேன். நீங்கள் 15 ரூபாய் கேட்டேன்னு சொன்னாரு. அவன் 17 வாடம்னாரு. 5 ரூபா பதி இருக்கு. ஏய் இறங்கி வந்து வண்டிக்குள்ள உட்காரு. அதே அண்ணன் அப்படி குட்டி அறுக்க மாட்டாரு. வண்டிக்குள்ள வந்து உட்காரு. சரி போடுவா. இது வாங்குற வரதம் கிடக்கும். வாங்கி அப்புறம் என்ன நைட்டே வண்டியா? வேற என்ன இருக்கு? இதுவரை வாங்குற குணத்தையும் கணக்கு வந்து நைட்டே 3 கிலோ பீஸேமா இருக்கே.
உங்க ஆளு பத்தி அவர் நான் வரலைன்னு சொன்னேன், நம்ம ஜனேகோல பாத்துக்கலாம்னு. நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டு வாங்கன்னு சொன்னவர் மழை பெய்யுதான் வீட்டுக்கு உட்காந்துருக்காரு. கிடாய் இன்னொரு கிடாய் 12 இருக்கு. அந்த கிடாய் எங்க? அவர் ஒரு 3 வச்சுக்காப்ல நல்லா இல்லை. ஆமாண்ணே கிடாய் வாங்கலையா? ஒரு கிடாய் வாங்கிருக்கு. எந்த கிடாய்? அதை போட்டு வாங்கிட்டு வர்றாரு வேறு வீரசத்தில் அடிச்சு அதில் அடிச்சு கற்றுக்கு போடுவோம். ஒரு மேலே பேரு மலைக்கு எல்லாம் பொண்ணியும் இருக்கு. வீர சொல்ற பாலாடு நீ இப்போ சரியா போச்சா? இது வீர சொல்றதுல இருந்துச்சு. அண்ணனுக்கு அவர் வாங்குது. வீர சொல்ற இன்னைக்கு 11 ரூபாய்க்கு வாங்கிட்டு தனியா போச்சுன்னா 1000 குறைச்சு கொடுக்குறாரு. அதே 11 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கு வாங்கினாரு, நீ 11 ரூபாய்க்கு கொடுக்குறாருல. சரி தூக்கி போடு. வாங்கினதே 12 11 கொடுக்குறா அப்படின்னா நம்ம கூட வாங்கிட வேண்டியதானே. 1000 ரூபாய் போடுது இல்லை கொடுக்குறாருல. 500 ரூபா எடுத்தா ரைட்டு. அவரை கொம்ப பிடிச்சி இழுக்க சொல்லு. அந்த கிராவை வந்து தூக்கி போடு சந்திரா. நல்லா சரியான மழை, வீடியோ எடுக்க முடியல. ரெண்டு விடுங்க போட்டா என்னையா சொல்லியிருந்திருக்காரு. அப்புறம் என்ன அது என்னையா இருக்கு? 36 கேட்குது. 36 ரூபாய்க்கு இந்த சரி அண்ணனுக்கு போட்டு போடுங்க. அண்ணன் எப்படி கிட்ட வரைக்கும் வாங்க மாட்டான்னு நான் கேட்குறேன். 22 கேட்டேன். என்ன இருக்கு தொட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியாதா? ஜனவரிக்கு வாங்கிக்கிறேன். அப்போ வேங்க 24 ரூபாய் ஜனவரிக்கு வாங்கிக்கிறேன். வேஸ்ட் வாங்க, ஜனவரிக்கு வித்துக்குவோம், நியூ இயருக்கு வாங்கிக்கிடுவோம். விடுங்கயா, அது என்னையா இருக்கு? மலைக்கு ஒன்றும் இது நீ பூம்பு இருக்கு, குட்டியும் உடஞ்சிரும்பியா நீ ஓய்வு. ஏன் 10வது விடுங்க போட்டேன். விடுங்க, தெரியாதவனா தெரிஞ்சு வருது. நான் அர்ச்சனை கேட்டுக்குங்க. அது 14 ரூபா வச்சுடவா? எத்தனை உள்ள? எத்தனை உள்ள? எத்தனை? எவ்வளவு? எவ்வளோ? 15 ரூபா கொடுப்போம். எவ்வளோ 12 ரூபா வரும். சரி, எத்தனை பல்லு? பல்ல பார்க்கலன்னு பல்லு எத்தனை? பல்ல பார்க்கல. 4 பல்லா இருக்கு. 4 பல்ல பிரச்சனை இல்லை. குடுண்ணே போட்டேன். ஒரு அண்ணாத்தனை மட்டுமே போட்ட ஒரு கிராமம் வாங்கினா செத்து போச்சு. விடுங்க போட்டு ஐயா மழை வளர்ச்சி மழை பெய்யுது, சரியான மழை. சந்தை எல்லாம் கிளையுது, எல்லாம் ஓடுது, எல்லாம் கிளம்பி. கடை 12 ரூபாய்க்கு கேட்டாச்சு. கொட்டைக்கடை 4 புல்லு. இது வந்து 2 புல்லு 11 ரூபா கடைக்கு கேட்டேன். இப்போதான் 4 புல்லு.
இந்த வண்டிக்குள்ள உட்காந்து கேட்டு வரேன். நம்ம கூட எவ்வளோ சொல்றியா? 12 ரூபாய் கேட்டேன். இல்லைரு அவர் 15 ரூபா சொல்கிறாரு. 12 4 இல்லை அவன் காலாவது இருக்கும். 2 கறி கிடைக்குது. நம்ம கறி கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட 500 பார்க்கணும். இதாக எல்லாம் இருக்குது. எவ்வளோ குடி பொத்தலை கசக்குறானா கிடாக்கு வெதர் ஒரு மாதிரியா இருக்குது. கோளாறுல இல்லை அவர் பயந்து இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கணும். இதுங்கிறேன் எதுவும் ஆகுமா கேட்ட வலையில நம்ம வீட்டு இல்லை உங்கள்கிட்ட வரட்டா அப்படியா? வாங்கி 4 நாள் மேய்க்கிறதுக்குள்ள தங்க அந்து போகுது. ஆடு கொடுக்க மாட்டோம். கந்தா கடம்பா 12 ரூபா சரி. ஆட்டுக்கார நான் 13 ரூபா வரைக்கும் சொன்னேன். 12 ரூபா வரைக்கும் சொன்னேன். என்ன கேட்டேன்? அவரு கேட்கலாம். அது கேட்டாரு ஆடு 2 ஆடு 11 பிடிச்சிருக்கியா? இதே காலை வளர்க்கணும். நல்லா சரியான மழை இங்கே நிற்க முடியல. தந்தையில் ஆடுலாம் எல்லாம் ஏற்றிட்டாங்க. காசு 10 ரூபா கொடு. பக்கத்துல கை போடுவா. அந்த காலம் கை போடுறா 10 ரூபாயா? 100 ரூபா விடு. 10 ரூபா கொடு. சரியான மழை. மழையினால சரியா இடுப்பு கூட முடியல. சாப்பிட மழை மாதிரி சரியான மழை வருது. நல்ல மழையாக பெஞ்சிட்ருக்கு.
கிளம்பி அது மானிட்டேஷன் போட்டு கூட மலையில் அம்மா டச் பண்ணால் அதுவும் டச் ஆகிட்டு வீட்டுக்கு தானே கொண்டு போகிறேன் என்ன ஒரு குட்டி என்ன கிளம்பிடுச்சு சந்தை கிளம்பிடுச்சு ஒன்றும் கொஞ்சம் கோயிலே கிடையாதுயா அது என்ன கிடையாது ஓடுமா ஏழு 20 உடச்சு கேட்குறேன் 20 ரூபா கேட்டுருச்சோம் 20 ரூபாய்க்கு கேட்கல விடு அதை கேட்க மாட்டாங்க அதுக்கு பல்லு இல்லை இதுக்கு பல்லு 4 பல்லு 6 பல்லு கேட்கு 20 ரூபா தம்பி இல்லைண்ணே பாருண்ணே இல்லை வராது எவ்வளோ பார்க்கணும் எவ்வளோ கேட்குறீங்க தென்னைய உடைச்சி வாங்கிடுவேன் நீ ஒரு ஆடு 15,000 சொல்கிற எங்கிட்ட மட்டும் பிடிக்கல இல்லை நேரம் எப்படி நேரம்டா சரி இருக்கட்டும் ஹலோ நாளை பேஞ்சிக்கிட்டு இருக்கேன் இன்னும் சுத்தம் இல்லை வியாபாரம் விற்கிறதும் செய்யுது ஆளே வரல வியாபாரி இல்லை சரி இது ஒன்று எவ்வளோ சரி அப்புறம் கொடுக்குறது கேளு கீழே சொல்லு கீழே இல்லை கீழே இல்லை 50 ரூபா இருக்கட்டும் போயிட்டு வா இப்போ என்ன செய்ய 24 ரூபா சொல்கிறதுக்கு அப்புறம் இது 5,000 விற்கிற அப்புறம் இல்லை நீ எவ்வளோ வேணாலும் சொல்லலாம்டா உன் பொருள் நீ சொல்ற அதுக்கு பஞ்சாயத்தில் சொல்லுது கீழே ஆகுமா ஆகாதா ஆகாது கீழே தானே ஆகணும் ஆகாது போயிட்டு வா சரி 200 ரூபா சேர்த்து தரவிடா இல்லை ரெண்டும் 21 ரூபாய்க்கு கேட்டு கொடுக்கல பெரிய வண்டியிலே இருந்து கேட்டாங்க எத்தனை பல்லு பல்லு இல்லை அது 6 பல்லு 4 பல்லு ஆறாச்சு விடுங்க போட்டேன் 4 பல்லு விடுங்க போட்டேன் தான் கேட்டுக்காரு பண்ண அவரா தர்றடா அவரா எவ்வளவு சொல்லு அவரா எவ்வளவு சொல்லு 500 ரூபா குறைச்சா இருப்பாடா தெரியாத விட்டுங்க அடே 10,000 என்னென்ன கிடையாது வெட்டுங்க சரி ரெடி எவ்வளோட வர கேளு சொல்றா கேளு 18 ரூபா அறுத்துருவாடா இல்லை 18,500 இல்லை 19 ரூபா 19 ரூபா புடி விடு போட்டேன் இந்த மலையில யாரு 20 ரூபாய் கேட்கறது விடுங்க போட்டேன் விடுங்க நல்ல விடுங்க போட்டேன்
18 கேட்டா 18 19 19 ரூபா சொல்லிட்டாங்க. 19 சொல்லியாச்சு. 18 கிட்ட 500 சொன்னேன். 21 ரூபாய்க்கு வண்டியில ஏத்தி குடுங்க. சும்மா இருங்க சாம. ஒரு எவ்வளவு வண்டியில கேட்கல. அவர் அந்த கேட்டு வாசலே கேக்குற வச்சிட்டு சொல்லுங்க. பல்லு இல்லப்பா. பல்லட்ட என்ன செய்ய? ஆமா 6 தானே. இது தேஞ்சிருச்சுடா. இது தேஞ்சிருச்சுடா. விடுனே. எவ்வளவு மாட்டியா? 19 விடுனே. 18 கேட்டா அவர் 18 கேட்டா நான் 19 அவர் ஆரிய விடு. எல்லா நேரமும் வியாபாரம் வைக்கிற மாதிரி இருக்காரு. நேரத்தை பாருடா. எப்படிங்க மாமா? இப்படி இப்படி மாமா. சரியா புடிங்க. போங்க. 500 சேர்த்து புடி. 19 புடிப்பா. சரியா தான் இப்படி இப்படி. சரி எங்கட்ட இல்ல. விட்டு சூப்பராப்ல. ஏய் ஒரோட வரனே விட்டுல போடு. 21 ரூபாய் அது இல்லையா பாருங்க என்ன போட்டோம்ல. சரி நிக்கட்டும் பா. நீ அவர் 500 தர கொடுத்துக்கிற எவ்வளவு கொடுத்துருவாரு? 1000 செலவுக்கு இருக்கு. 21 ரூபாய்க்கு புளியங்குறிச்சிக்காரனா வண்டியில கட்டே அப்ப 21 ரூபாய்க்கு கூடப்பா. சரி 20 ரூபாய் எடுத்துறேன்லப்பா. இல்ல. ஏய் இப்ப வேணா பா. ஆமா போய் நெட்டியா விட்டாங்க. ஏய் அருப்பா 20 ரூபாய் அருப்பா. கொண்டா புடிச்சா. இல்ல இல்ல. கொண்டா ஏத்துறேன். இவட்ட கூட நாங்க விட்டுறோம். கேட்ட கொடுங்க. ஆளை பாப்பே ஆளை புடி போறமா டெம்பிள்ல போய் மச்சான பண்ணுவோம். ஏய் மச்சான் போய் வாங்க போடு. ஏய் விடுங்க. வாங்க. 11 கரை வாங்கிருக்காங்க. பல்லு இல்ல. இந்த 2 கிலோ வாங்கிடலாம். ஏன் போன் அடிச்சுட்டு கிடக்கான காசு கொடுக்கலையா என்ன நீங்கள்? அந்த 43 44 2 கிலோ வாங்கிடல. ஏன் போன் அடிச்சு போன் அடிச்சேன் வந்திருக்காரான்னு நிற்கிது பார்த்தீங்களா? அழுவு வேறு எங்கள்கிட்ட வாங்கவே முடியாது. இப்போ ஃபோன் அடித்தேன் ஆளை பார்க்கலான்னு சொன்னேன். ஆள் வந்து பார்த்து விடுங்க. இந்த சின்ன கடை கிடக்கு. கோடி அடிச்சிருக்கணும். நீங்கள் பிரிச்சு அடிச்சு சொன்னேன் நானே அடிச்சு விட்டேன். நீங்க வாங்கின ரேட்டை பார்த்துட்டு அதை காலம் பெருங்கடா 2 கிடாய் நாங்கள் கூடல கொடுத்து வைப்பிட்டு கிடக்கு. அதை காலம் முரட்டுக்கிடா 4 நாள் பண்ணு. கலர் நல்ல கலர். ஆட்டு கொடியாட்டு குட்டி உள்ள கிடச்சி பெருமிச்சிடல. இன்னைக்கு நைட்டு ஏற்றுவோம். இன்னைக்கு காலையில் ஏற்றுவோம். பார்த்தா மழைனால போட்டு வந்துட்டேன். சரி அடுத்த எவ்வளவு கேட்டாரா? 20 ரூபாய் கேட்டாரு. 500 சேர்த்து விடுனே போட்டேன். எவ்வளவுதான் ஆமா ஆசையை பாக்குறேன். அது வாங்குறேன். கசையை கொடுக்க சந்தோஷம். விடு விட்டு விடு 500 வாங்க வாங்க விடுப்பா. நீ சரக்கு தெளிவான சரக்கு. சந்தோஷமா விட விற்கிறாள். 20 500 ஒரு ஆடு பல்ல சுத்தம் ஆடு நல்லா கட்சினால கேட்குறாங்க. 10,000 ரூபா போகும்போது வீட்டு கறி கொடுக்குறது மிஞ்சி போனால் 14 கிலோ 13 கிலோ விடுவோம். ஒரு இது 13 கிலோ ஒரு இது 14 கிலோ விடுவோம். சரி தூக்கி போடுறேன். தூட்டி அழுச்சுண்ணா 12 ரூபா எப்படி இருக்குது? 9 ரூபா விட்டு ஒன்று. 10,000 ரூபாய் கேட்குறேன். ஏன் இதை 10 ரூபா கேட்டால் எத்தனை கிலோ கறி எடுப்பார் அவர்? கறி எடுத்து கறி கடை போடுறா வேறு எதுவும் போடுறதா? 9 ரூபா விட்டு உடனே போட்டேன். அவர் சொல்கிறேன். அவர் மதி கேட்டிருப்பாரு. நான் என் மதி கேட்குறேன். விடுனே எவ்வளோண்ணே இருக்கேன்? எவ்வளோண்ணே ஆங்க? 11 ரூபா. இல்லை அவர் முரட்டுக்கிறாரு இருக்கு. அதே 11 ரூபாய் கேட்குற மாதிரி இருக்கு. சந்தை நிலவரத்தை பார்த்து விடுனே. சந்தை நிலவரத்தை பார்த்து விடுனே. என்னென்ன 11 ரூபா 10,000 என்ன இது இருக்கு? அவரு 8,000 ரூபா 9 ரூபாய் தான் கேட்டிருப்பாரு. 9 ரூபாய்க்கு என்ன உடனே போட்டேன். குட்டி கொஞ்சம் தெளிவு குத்தாது.
ஆச்சு வண்டி எடுக்க நீ போவா தூக்கி போடுவாடா இங்கே இருக்கவங்க கிடாய் வேலை சொல்லியா தூக்கி போடுறா மனசுலடா நீ கெடுக்குறடா தூக்கி போடுறா போடு மாத்திரை சரி நான் போறேன் போறேன் சரி போடு போடுறேன் அழிய போ 13,000 கிடைக்க முடியும் 11,200 விடுப்பா நாலு ஒண்ணு அதுக்கு பண்ணல விடு நான் கூட்டி விக்கணும் கிராவுட் டேப்பர் ஓடியானே கிராவுட் டேப்பர் ஓடியா 3 குறால் 17 ரூபா பல்லு கிடையாது 20 அப்படியே சொல்லிட்டேன் பல்லு கிடையாது சித்தப்பி கேட்பேன் பல்லு இருந்தா சரி சரிப்பா ஏய் இதை கட்டி அண்ணா இது ஒண்ணா கேட்டா 11,200 கேட்டேன் 9 ரூபாய் கிடையாது 11 கேட்டாரு 10 இங்க குடிச்சு பாருங்க போ 11,200 எனக்கு அவர் சொல்லிட்டா இல்ல டைம் தெரியல எடுத்துட்டு போதா ஏய் விடுறே போட்டு நாங்க எவ்வளவு பண்ணு நீ எவ்வளவு போட்டு 12 கடை அவர் அது 12 அவர் சொன்னதுதான் நீங்க இப்ப வேணா யார் பண்ணுது 12 அது சொன்னா அவனுக்கு அதான் கிடக்க நான் 5 ரூபாய்க்கு டயம் இது 12 விட்டு நீ சீசன்ல ஏய் விடுறே போட்டா அத வாய் வந்துட்டா அதான் அந்த இது இடத்துல அந்த இத போட்டு விடு நான் போட்டேன் இதாங்க எவ்வளவு நான் சொல்லுவேன் இல்ல சொல்லுவேன் என்ன சொல்றியா ஒண்ணு வேணாம் அப்படியே அவன் ஒரு இல்ல நான் கொடுத்து ஆடுறேன் கையில பிடிக்கனே விடுங்க கையில பிடிக்கனே நானும் கருக்கிறேன் மழை என்ன ஒன்று கொண்டு வரலையா ஒன்று கொண்டு வரலையா மழை இந்த போய் பெய்யுது மழை இந்த போய் பெய்யுதே நிற்க விட விடாது பண்ணுறது எல்லாம் பத்தி விட்டு விட்டுருக்கலாம் அப்பயே அவர் குடிச்சிட்டு போயிட்டு கிடக்கிறவர் வச்சு பார்க்குறது வச்சு அதான் 10 ரூபாய் கேட்டோம் மழைனால இதுன்னு தெரியல ஒன்றும் மதியம் தெரிய மாட்டேங்குது மழைக்கெல்லாம் நிற்கிறதுனால பொண்ணிட்டு நிற்கிதா மதியம் தெரிய மாட்டேங்குது கிடாயெல்லாம் மழை அந்த கிளம்பி போயிடுச்சு எல்லாம் அள்ளி பற்றி கிளம்பிட்டாங்க அப்போ தெரியும் எல்லாம் கிளம்பி ஏற்றிடுச்சு மழை பெரிய மழையாக பெய்யுது நிற்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது நிற்கவே முடியும் என்ன ஊட்டி போய் என்ன ஊட்டி கணக்கு போய் டாடிக்கா என்ன சொன்னீங்க எவ்வளோ 4 சொல்லிட்டேன் என்ன சொன்னீங்க நான் 14 ரூபா கேட்டேன் இது கடா கூட்டானா நீ போட்டு பா இந்த மலைக்குள்ளே கொண்டு வந்தால் அப்படி நிற்கிது பச்சை குட்டியா மலையில பத்தி 20 ரூபாயா 17 ரூபா கேட்டாரு என்ன 20 ரூபாயா 500 கேட்டாயா 500 இவர் தொங்குனது 17 ரூபா கேட்டாரு 10 இந்த தோட்டு அவரும் ஃபர்ஸ்ட் 17 ரூபாய் தான் கேட்டாப்ல தோட்டு அவரும் 17 தான் கேட்டார் ஃபர்ஸ்ட் வேற ஆளு விளையாடுறாங்களா நிக்காத திருப்பதி அதானே வீட்டில் படுத்துக்கிறது எந்திரிச்சு வர்றாங்களா
நைட்டு கொதியில் வந்து அந்த குமாரை பார்த்து இந்த மலையை பார்த்து நல்லா இப்போ தான் பெரிய மலையாக பிடிக்குது. இது எப்படி வியாபாரம் முடியுமா? காய்கறி வியாபாரமா? நல்லா பெரிய மலை. நல்லா பிடிச்சிருச்சு. பார்த்து எடுக்கிட்டேன் 12,000 அதுதான் சொல்லாமல் 2 விற்று வாங்குவோம். ஃபோட்டோ தெரிஞ்சிச்சா? நமக்கு சும்மா வரேன், சும்மா வரேன். கொண்டு போக முடியாது, கொண்டு போக முடியாது. விட்டு ஏன் போட்டுக்கிட்டு நான் நட்டப்பட்டு விற்கணும் ஏமா இல்லை ஏன்னா இந்த மலை வந்து எங்கே வைக்கணும் வேலை பார்த்துக்கிறேன். 6,000 ரூபாய்க்கு வாங்கினேன் என்ன 5,000 ரூபாய்க்கு வாங்கி. ஏய் நீ என்னமா ஓடிக்கிட்டு இருக்காச்சா? சரி நைட்டு முடிச்சுட்டு போறேன். என்ன கொண்டு வரல இல்லையா? நிற்க முடியாது கேட்கலாம். விற்கிறதா விற்கிறதா எவ்வளோ 3 இங்கே வாங்க இங்கே வானே பார்க்க போறீங்க பாருங்க யார் விட்டு எவ்வளோ கேளு எவ்வளோ கேளுப்பா ஒன்றுண்ணா 3 கேளு குராலுப்பா குரான் இருக்கு 2-3 கிராம் கேட்டேன் போயிடுச்சு. கண்ணே வளர்க்குறதுக்கு பார்த்தேன் பாருங்க கலவரா சொல்லுங்க சும்மா சொல்லுங்க கொடுக்குற மாதிரி சொல்லுங்கண்ணா. எங்கள் ஆள் 1 முளை தானே என்ன பெரும் எவ்வளோ கட்டக்கான குரா ஆடு வாங்கிட்டாங்களா மறுபடியும் வண்டியில் அது பாட்டு ஏறுது இறங்குது. 2 முறை மேலே வச்சிடலாமாண்ணே? 300 ரூபாய் கேட்டாங்க 500 ரூபாய் கேட்டாங்க. எவ்வளோ கேட்டியா? 7 ரூபாய்க்கு கேட்டாப்புல நான் 2 முறை 500 ரூபாய் தான் விடுங்கண்ணே போட்டேன். வழக்கு கேட்குறாப்புல கொடுத்து விடனே வழக்கு
அவர் கொடுக்குற நிலைமையில சொல்லலை, வீம்புக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை போய் 10 ரூபா 11 ரூபான்னு சொன்னீங்கன்னா ஆகுமானே? அப்புறம் அது வீம்புக்கு சொல்கிறது, வீம்புக்கு சொல்கிறது. ஆடு எவ்வளோ ஒரு ஆடு, அது 12 ரூபாய்க்கு வச்சு எவ்வளோ ஒரு ஆடு அதுலாம் என்ன? வாங்க வாங்க. என்ன சாமி என்ன இன்னைக்கு வசூல் குந்திலாக்க? பெரிய சொல்லுன்னு பேசுவாங்க. பேசுவாங்க. அது எனக்கு தானே ஆடுறது, துணியை கொடுத்தீங்களா? ஆமா, அப்போ வேணாம்னு சொல்லிட்டாங்க. என்னத்தை முடிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தை சொன்னாப்ல, காசு பையத்தையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அதோட வேணாம்டான்னு சொல்லியிருந்தா நான் அப்பாட்ட அந்த வார்த்தை சொல்லிட்டாப்ல. சொன்னதுனால தான் இல்லை வேணாண்ணே, அப்போ வேற எங்கே பார்த்துங்க. இன்னும் நம்மகிட்ட சொல்லியிருந்தா நான் ஆங்கிட்ட கூட போனேன். முருகனுக்கு மாட்டி எடுக்க பார்த்தேன். நம்ம கெட்டி ஜாவாங்க. சரி, ஏன் அப்படின்னா எனக்கு உடனே காசு கொடுக்குறாங்க பாருன்னு கேட்டாங்க. ஒரு மாதம் என்கிட்ட வார்த்தை இருந்துச்சுன்னா மாதம் 20,000 ரூபா தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இது எதுக்கு? $19,000 நீ 22 வாங்கினீங்க, 22 கிலோ வாங்கினீங்க. உணவு போய் எனக்கு கிடையாது, அந்த ஊருக்கான ஆட்டக்காரனா உணவு போய் சொல்லிவிட்டேன். இன்னொன்று மல்லு பாஞ்சு இல்லை, புது ஊர் கிடையாது. அதோட 19,000 வாங்கிட்டேன் அந்த கிடாக்க. நான் அதே ஊரில் தான் 2 கிடா கட்டியடிச்ச கிடா வாங்கினேன். 4 கொள்ளு அவர்கிட்ட அந்த கெட்டியாட்ட கடை வாங்கினார். அவர்கிட்ட கேட்டு இப்போ கொண்டு வராத விற்காது அப்படின்னு இருக்காரு. இன்னும் 2 வாரம் ஆக விட்டு அதோட இந்த வாரம் ஏற்ற போனேன். வண்டியில் எட்டு பிடிச்சி கால் நொண்டுன்னு அப்படியே நிற்கிட்டேன். ரூபா நான் கொடுத்த ரூபா அப்படியே இருக்கட்டேன். இன்னும் ஆடட்டேன். எவ்வளோ ஆடு கால் நல்லா ஆடுறேன் அப்படின்னு உங்களுக்கு வரட்டேன். நல்லா சரியான மகனே, ஒன்றும் சமாளிக்க முடியல. அதெல்லாம் முடிஞ்சு, சந்தைக்கு கிளம்பிட்டாங்க எல்லாம். பார்த்தா தெரியும், அதெல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து லோக்கலில் இருக்கிறதுனால நம்ம வேணாம் நிற்கிறோம். நம்ம லோக்கலில் இருக்கோம், நம்ம அதனால நின்று பார்ப்போம். நின்று பார்க்க முடியாது. ஒரு முடியாது. மழை பெய்யும் போது இருபத்தி மழையில் நீங்க பள்ளிக்கூடம் லீவுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வீட்டில் வச்சுங்க படிச்சு அதுக்கு அப்போ ஒரு குட்டியை தூக்கி கொண்டு அறுத்துக்கலாம்ல. இந்த மலையில் கறி வாங்க வர்றாங்க. எங்கேயும் அறுத்துக்கிட்டே உட்காந்துருக்கிறது. இல்லைப்பா, மழையும் தண்ணி எதுக்கு இப்போ அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. சும்மா ஏதாவது இப்போ தான் பார்த்தேன். இந்த காருக்கு சந்தையில் நிற்கிற வாங்க வாத்தியார் சொல்ல வந்து பார்த்தா ஆள் வந்து வீட்டில் இருக்காராம். மழை வரமுல வாத்தியாரன். நான் சந்தையில் நிற்கிறேன். கேட்டமில்ல ஆட்டுக்கு நானும் இருந்து பார்த்தேன். அதோட ஒரே மழை அடிக்கிறான். அதோட கொஞ்சம் சரி பாய்க்கு லீவ் விட்டாங்க. லீவ் விட்டாங்க. குழப்பண்ண இது வேனில் கூட யாரு யாரு இந்த அந்தாளா இந்த கொட்டக்கடா 22 ரூபாய்க்கு கேட்டேன். சந்திரன் 23 ரூபாய்க்கு கேட்டப்போ அதைத்தான் சொல்லிக்கிட்டு நிற்கிறேன். சந்திரன் 23 ரூபாய்க்கு கேட்டப்போ 22 ரூபாய் கேட்டேன். 22 கேட்டேன். சந்திரன் 23 19 யார் எனக்கு சுப்ரம் அதானப்பா அது. அது இல்லையப்பா, இந்த ஆள்லப்பா அந்த ஆள் வச்சுருந்தது. அந்த ஒரு நான் கூட கண்ணத்தாம்பள்ளிக்கார ஒரு மரபு கட்ட வண்டி ஓட்டுறவரா கண்ணத்தாம்பள்ளி மாடு பாக்கி வாங்கி கொடுக்கணும். பெருங்கடாயா இருக்கும். ஒரு கூட நல்ல பெருங்கடா இவ்வளோ கட்டக்கடா 2 ஆடு ஒரு 100 கிடா ஒரு கட்டக்கடா வச்சு வெள்ளை ஆடு குட்டியுமா இருக்கும். ஆடு குட்டி இல்லை, அது 2 கிடா குட்டியும் வந்து அவர் இவர் மாமனார் வச்சுருந்தாரு. கோவிந்தராஜன் பார்த்தியா? கோவிந்தராஜுக்கு மாடு குஞ்சியில் உதஞ்சி விட்டான். மாடு குஞ்சியில் உதஞ்சி விட்டான். அதனால் குஞ்சியில் ஆப்ரேஷன் கண்டுபிடி பிடிச்சி விட்டாங்க. பட்டுன்னு உதஞ்சி விட்டான். போய் கேலியா போன் அடிச்சுன்னு சொன்னா அப்புறம் பார்த்து சொன்னாங்க. பொட்டை இந்த மிருகாயி போயிட்டான், வீங்கி போயிட்டான். இந்த மிருகாயி ஆனால் இன்னையா இருக்கு.
அவர் ஒரு கிடா வச்சுருந்தாரு, நம்ம ஒரு கிட்ட ஒரு செதுக்கிற ஒரு கிடா நம்மள ஒரு கிடா வச்சு 12 ரூபாய்க்கு கேட்டேன். கொஞ்சம் கிடா அங்கே பெருங்கிடா 4 புல்லு என் கிட்ட வந்து அது விலங்காமட்ட வாங்கி செத்து கீழே போட்டு சண்டமாக பண்ண 14,000 12,000 வாங்கி சண்டமாக போட்டு இது இவர் மச்சினெல்லாம் வச்சுருந்தாப்புல. அது மாமா அவருக்கு நீண்ட எங்கள் கூட நான் விலை சொன்னது அவரும் சொன்னாப்புல. நம்ம அந்த சுப்பிரமணியோட என்னையா அந்த அவர் வரல. என்ன இப்போ வர மாட்டாப்லையா? காலையிலாம் வந்துருப்பா ஒன்று ரெண்டு விளையாட கட்டிங்கன்னா கொண்டு வருவாப்ல. ஆளை காணும் வரல. இந்த மலைக்கு யார் வரப்போறா? யாரும் வரல. வியாபாரிலாம் யாரும் வரல. சும்மா ஒரு 20 ஊட்டி இறங்கிச்சு, அதுக்குள்ளே தான் அள்ளிட்டு ஓடிட்டா எல்லாரும் மழை வந்து. ஏன் கிடக்கா அப்படி ஏன் தேடி வந்தா? ஏற்றி விட்டியாமல நேற்று? அது ஏற்றி விட்டியாமல? ஏற்றி விடு. இருக்குது ஆளை பாரு. ஒரு செம்பு கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க பேசியிருப்பாங்க. அதுதான் இப்போ அந்த அந்த பிரச்சனை வந்தாலும் பேசி இது பண்ணுறாங்க. பேசிதான் பெருமிச்செஞ்சு வாங்கி மண்ணு கட்டினாங்கல்ல, அது வந்து ஒரு பிள்ளைல தேவடி அம்மா இருக்காங்க பிடிச்சி இருக்கா. நம்ம ஜாதிக்காரன் சாப்பிட்டு போகிறான்டா, பொறுத்தோ கூடவோ அவன் சாப்பிட்டு போகிறான்டா. ஒரு குட்டி இருக்கிறாங்க. நேற்றாலும் இல்லைன்னு கூட அவன் நேற்று அவன்கிட்ட ஏற்றி விடுறாங்க. போமாப்பா கும்பிட பிள்ளை ஈரங்க பள்ளிக்கூடம் போகிறேன், மயிலுக்கு போகிறேன், பள்ளிக்கூடம் லீவு எல்லாத்துக்குமே வீட்டில் இருக்க சொல்லப்பா. பணம் பிரச்சனை வாங்கிட்டு அதுக்கு கூட ஆஸ்பத்திரிக்கு போகணும். விற்கலப்பா, ரொம்ப திரும்பி போயிடுச்சுப்பா, ரொம்ப திரும்பி போயிடுச்சுப்பா. அவர் அரிச்சின மாமனாருக்கு கொண்டு வந்தாப்பா திறக்கிறாங்க. அரிச்சின மாமனார் அவர் வச்சுருந்தார். வாங்கல இவரோட சொல்லி விட்டாப்புல 2 இடம் கொட்டைக்கிறா. அதெல்லாம் ஒன்றும் தெரியல. இது வாங்கினே அப்பா நல்லா இல்லை. எவ்வளோ தந்த முடிஞ்சு சரியான மழை, ஒன்றும் சமாளிக்க முடியல. கிளம்புவோம், நாங்கள் பார்த்துக்குறோம். எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் ஏற்றி எல்லாத்தையும் ஏற்றிட்டு போயிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, பார்த்தா தெரியும். எல்லாம் மலைக்கு கிளம்பிடுச்சு வண்டியெல்லாம். உடனே அந்த கடை 12 ரூபா வட்டிக்கிடுவான். சரியான மழை, சந்தை பார்த்தா தெரியுதா அவங்களுக்கு? எல்லாம் கிளம்பிடுச்சு. நைட்டு 2 கிடா வாங்கிச்சு, அது போதும் பார்த்துக்குறோம். கிராமங்களில் வாங்கி கிடாக்கு இளையாங்குடி இதுக்கிட்ட மேகங்களில் பார்த்துக்கிறோம். கேட்டு பாக்கி அழிக்கிறது. அதே அவரு தான் மழை நெஞ்சிட்டு கண்ணாசன் 12 ஊட்டியாமே குமாரி மலையந்த ராசுட்டு பணம் கெட்ட வந்த ஆள்கிட்ட பணம் வேணான்னு விட்டுருக்கிய. இந்த மலையந்த ராசு தான் மலையந்த ராசு ரூபா கொடுக்க வந்தால வேணான்னு பரமக்குடி சரியா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சந்தை. சந்தை முடிஞ்சிச்சு. வாடா
நிற்கிது போகிறப்ப அந்த சைடு. நைட்டு 2-3 வாங்கினேன், அது போதும். கிராமத்தில் வாங்கி கிடக்கு, சந்தையில் ஒன்றும் வாங்க. அப்பா வந்தாரா இங்கே? கிடா கொண்டு வந்தாரா? எங்கே வந்தாரு? கிடா கொண்டு வந்தாரா? ஏதோ வெள்ளை கிடாயா? எந்த கிடா மூணு நிற்குதா? இல்லை அவர் தான். எங்க உங்களால் வரல? இது எல்லாமாவா? எனக்கு வேணாம். இங்கே இது கூட தான் அங்கே வாங்கினேங்கய்யா. சரி ஒரு வாங்கிக்கிறா. இது ரெண்டும் என்ன தெரியலா? ஓ ஆமாம், அவர் எங்கே கறி கொடுக்குறாரு? அவர் இருக்காரு. யாரு? அவர் வாங்கியிருக்காரா? நான் எங்கால வாங்கியிருக்காரு? இது அந்த கிளவிட்ட வாங்கினதா? எங்கள் அப்பா சொன்னார் கிளவிட்ட 84 ரூபாய்க்கு வாங்கினது ஆடு குட்டி. அது கிடக்கு, அது ஏத்தல. இங்க வந்தா இன்னைக்கு டவுசர் கிழிஞ்சிருக்கீங்க 19,000 ரூபாய்க்கு. அதான் போய் 10,000 நல்லது. போன வாரம் அப்படிதான் வாங்கினேன், பயந்து நானே வாங்கினாலும் 10,000 கேட்பேன், நீ வாங்கினாலும் 10,000 போயிருப்போம். என்ன இதை நீங்கள் லாபம் சொன்னீங்க? 11 ரூபாயா? எங்கே 11 ரூபா இருக்காரு? எவ்வளோ குடிச்சா? எவ்வளோ குடிச்சியா? 11,800. ஒரு 21,700 21,700 தான் இப்போ இதாக தானே இருக்குது. நீ சொல்கிற கட்டம்ல வருது. 700 10,700 தானே. ஆடு உள்ள விற்காதுண்ணே. ஆமா, மாடு விற்கா வைக்கலையா? நம்ம எவ்வளோ சொன்னீங்க? 11 ரூபா சொன்னீங்க. என்னம்மா 8 ரூபா ஆகுமா? 9 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். வாங்கினா அதை கொடுத்தேன். இங்கே 8 ரூபா விடுங்க, தூக்கி கொண்டு போய் எங்கள்கிட்ட விடுவேன். 8 ரூபாய்க்கு 6 ரூபாய். அது 4 விழா இருந்துட்டு போகுது. எங்கால இங்கே ஆடு மேய்க்கிறாப்புல, வெளிநாடு போகிறாப்புல, அங்கே ஒரு 10 ஆடை மேய்ச்சி வித்துட்டு போயிடுவேன். காத்திவே வெளிநாடு போகிறாப்புல. ஆமாம். ஏன் ஏன் அவர் தம்பி வர்றாப்புல கடையை போட, இவர் கிளம்புறாப்புல. மாற்றி மாற்றி ஷிஃப்ட் கணக்கு. அதான் தானே நடந்தது. மூஞ்சி இருக்குது, அது மூஞ்சி இருக்குது. அவர் அப்படின்னு சொல்ல போக மாட்டோம். 8 ரூபாய்க்கு என்னப்பா கொடுக்க முடிஞ்சுறாருப்பா? எது மாலாடு வாங்கி தான் வீட்டில் விடுவா மேயிட்டேன். பெரிய குட்டியா, அப்படி குட்டியா, 2 குட்டியா? 8 ரூபா கையில் காசு வாங்கி விடுக்க போட்டேன். 9 ரூபாய் 2 ஒரு 6 மாதம் காசு வருது. எனக்கு வேணும் 9 ரூபாய்க்கு வாங்கி நான் போய் இதோட போகிறேன். ஆடு அது 10 ரூபாய்க்கு நீங்கள் 10,500 அதுக்குள்ள புரிய பார்த்தீங்கன்னா இது கூட தான் வச்சுருக்காருப்பா. 10,700 வரையும்ல. இப்போ ஆடை விட 8 ரூபா போட்டேன். ஆத்தாடி என்ன இருக்குது இதில் போய் போய் ஆத்தாண்டி பார்த்தீங்கன்னா அது இப்பா இந்த ஆட்டை சொல்லி வாங்கிடுப்பா. 8 ரூபாய்க்கு கேட்டேன்ப்பா. விடுங்க போட்டேன். நானும் போய் ஒன்று அந்த ஆள்லாம் கேளு 10 ரூபா கம்மியா இதை கட்டி கம்மியா அந்த நடக்கிறாங்க. பால் இருக்குங்க கிடைக்கி போங்க. பெரிய குட்டியை சொல்லல, வழக்க கேட்குறாங்க. விடுங்க போட்டேன். குட்டியா அது அது இதை கட்டி நல்ல குட்டியா? 2 குட்டியுமே ஒரு கிடாயும் ஆட்டை விடுங்க போட்டேன். நல்லா ஆடு அப்புறம் பாண்டி உள்ளே கேட்டது ஏண்டாவது இறங்கிடுச்சு ஆடு. கையில் காசு வாங்கி விடுங்க. காசை கூட கொண்டு போனால காசை கையில 8 ரூபா அப்படிங்க போட்டேன். இல்லை ஆத்தாடி விடுங்க. எப்படி பாட்டேன்
7 ரூபாய் கேட்டு போறாப்ல எனக்கு முன்னாடி 8 ரூபாய்க்கு நம்ம ஆளு 8 ரூபாய்க்கு கேட்டா உங்களுக்கு கோவம் வேற வருது. ஆட்டை பிடிங்க, வண்டி ஆட்டை எடுத்து வெளியே வச்சு விடுங்க. 8 ரூபாய்க்கு போய் மேய்க்க தானே நான் வீட்டில் சரி ஆட்டுக்கு 8 ரூபா வாங்கிக்கோங்க, கேட்டு வெளியே வச்சு விடுங்க. போதுங்க வச்சுக்கோங்க. விடுங்க போட்டேன். நான் 7 ரூபாய்க்கு வாங்கிங்க, விடுங்க. வாங்கின விலை ஒரு நீங்க 11 ரூபாய்க்கு வாங்குவீங்க, 11 ரூபாய் கொடுக்க முடியும். இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? இதை வச்சு என்ன செய்ய போறேன்? அது குட்டியை ஊத்து குட்டியை வருது. அது குட்டியை ஊத்துட்டியா? எங்க கிடக்கு? பால் கட்டி போயிருக்கு. நான் போய் பரமக்குடி, நானும் மட்டும் பரமக்குடி சந்தன. சரி விடுங்க, வாங்கிக்க காசை குடிங்கப்பா. 8 ரூபா தான் விடுங்க. இப்போ எவ்வளோ வேணும்? 1000 ரூபா போகுது எனக்கு முட்டமா. சரி போட்டு நம்மளுக்கு 500 வாக்கு போறாரு. விடுங்க, ஆட்டோ வெளியே பிடிக்கிறேன். நான் என்ன பிடிக்கன்னு சொன்னேன், காதோட 10 ரூபா முட்டை எலும்புங்க. முட்டை எலும்பு எது எலும்பு? இது என்னது இது? நீங்க தான் இது பண்றீங்க, கறி பண்றீங்க. வீட்டுல கிடந்து ஒரு ஆடு இல்லைன்னு பாக்குறேன். அது கறி பல்ல பாருங்கப்பா, பல்ல பாருங்க. காலவாசல கிடந்தியா? அதுதான் காலவாசல் நடந்தாடு. இது அது ஒரு விட்டு போடுது, 2 விட்டு போடுது. குடிங்க, பல்லு அரைக்கட்டு பல்லுங்க. விடுங்க, 6 பல்லாம் 6 பல்லு குறாலு. அதான் சும்மா ஒரு ஏன் இல்ல அது பல்லு செய்து அரைக்கட்டுங்க. சரி என்ன ஆட்டோ வெளியே வச்சு விடுங்க, காசு வாங்கிக்கோங்க. போட்டேன் சும்மா போட்டு ஆடு எனக்கு பிடிச்சிருக்கு. நீ இவனுக்கு ஆட்டோ விடுங்க. வாங்கின வேலை கேப்பியா நீங்க? வாங்கின வேலை குட்டியை கொண்டு வந்தாலும் குட்டியாச்சு வைக்க. குட்டி இருந்தா நான் யாருக்கு விட போறேன்? தாண்டா அக்னியை வளர்த்துறோமா வீட்டிலே போட்டுறேன். என்னங்க என்னங்க அப்படி என்னங்க தரேன் அப்படிங்க? என்ன 7 ரூபா இருக்கு, 1000 ரூபா அப்புறம் தரேன். வைங்க ஒண்ணு 2 3 4 அப்ப என்ன அது 7 ரூபா இருக்கு தர்றேங்க. புரியுங்க, வாங்கின வேலையெல்லாம் இல்லைங்க. வாங்கின வேலை தர்றாங்க. இருந்தாங்க வெளியே வச்சு விடுங்க, 200 ரூபா சேர்த்து தரேன். எட்டு ரூபா இருக்கு. 1000 ரூபா இருக்கு. புடிங்க, வைங்க வைங்க. இருந்தாங்க போங்க, வெளியே வச்சு விடுங்க. வெளியே வச்சு விடுங்க போங்க. 8 அவர் 8 ரூபாய்க்கு தான் வாங்கணும்னு சொன்னா 200 ரூபா சேர்த்து போயிடுச்சு. போங்க. ஆள் எனக்கு போட்டு சொல்லிச்சீங்க. சொல்லுவாங்க 8 ரூபாய்க்கு. போங்க, வெளியே வச்சு விடுங்க. போங்க, கழுதாம விடுங்க. இதுக்கு போய் அழுகாம சரி வாங்கினா இப்போ 1000 ரூபா நட்டை கொடுக்கும்போது எனக்கு ஒரு 1000 ரூபா நட்டை கொடுக்க மாட்டீங்களா? தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், தெரியாதவங்க 1000 ரூபா நட்டை கொடுப்பீங்க. 2 கிடாயிலும் போச்சு. போங்க, நல்லா குட்டி ஒன்று போச்சு. தூக்கிட்டு வந்துடுறியா? அந்த கிடா முடியாது. ஏன் இருக்க முடியாது? போட்டேன் ரொம்ப நட்டு வருது எனக்கு.
விடுங்க அப்புறம் வாங்கிக்கோங்க 100 நாள் வாங்கிக்கோங்க விடுங்க 100 நாள் வாங்கிக்கோங்க எனக்கு வாங்கி நான் எவ்வளோக்கு கொடுத்துட போகிறேன் 500 ரூபாய்க்கு தொங்கிட்டு கிடக்கியப்ப 500 ரூபாய்க்கு தொங்கல சும்மா இருங்க நெசவாத்தேன் வாங்கின ஏற்றி கொடுங்க அதெல்லாம் கொடுங்க சும்மா இவ்வளோ கொடுங்க இல்லைன்னா என்ன இந்தா. நான் யாருக்கும் கொடுத்தா 300 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா 300 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு ஆடு அது வைங்க வாங்கிக்கலாம் போங்க வாங்கி இந்த பூரா கூட வச்சுக்கோங்க ஏன் போட்டு வைங்க. பஞ்சாயத்துக்கு இப்போ என்னப்பா பூராத்தி கூட வச்சுக்கோங்க வைங்க பூராத்தி வச்சு அப்புறம் கூட சரி வைங்க 100 ரூபா சேர்த்து தரேன் போங்க போங்க 200 ரூபா மட்டும் விடுங்க தள்ளி விடுங்க போங்க 8 ரூபாயில போங்க விடுங்க ஆடு கறி கிடையாதுங்க ஆடு கறி கட்டு கிடையாதுங்க அழுத்துவனா என்ன கேட்டேன் இல்லைடா இவ்வளோ தூரம் நான் இங்கே இருக்கேன் நல்லா வீடு நான் வாங்கி போய் நான் எவ்வளோ ஆடு அது 11 ரூபாய்க்கு வேணும் நம்ம விற்கும் 11 ரூபாய்க்கு 11 ரூபாய்க்கு வாங்கி நல்லா ஆடை கொடுப்போம் அங்கே கேட்டேன் வாங்கிட்டேன் 8 ரூபாய்க்கு மேலே எவனும் கேட்க மாட்டாங்க அப்படிங்க சரி வாங்கிக்கிங்க போங்க ஒரு 8 ரூபாய் சேர்த்து வாங்கிக்கோங்க போங்க 100 ரூபா தரேங்க அங்கே நின்றுச்சு 14 ரூபாய்க்கு சரி புரியுங்க அது 8 200 இருக்கு 300 ரூபாய்க்கு இது இதாக இருக்கு இந்த ஆட்டை வெளியே வச்சு விடுங்க சீட்டு வச்சுருந்தாங்க வாங்கிடுங்க